அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 8ஆம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி 1-7. அதில் 15வது கணக்கை பார்க்க போகிறோம். 5x/5 பெருக்கல் 3/4 இஸ் ஈக்குவல் டு 21 எனில் எக்ஸை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட கணக்கு பார்த்தீங்கன்னா இது கலப்பு பின்னம், இது கலப்பு பின்னமாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம தகா பின்னமாக மாற்றிக்கிறோம். முதல் ஸ்டெப்பு. அப்போ தகா பின்னமாக மாற்றுறதுக்கு என்ன செய்வோம்? பகுதியால் பெருக்கி தொகுதியை வைத்து கூட்டி தொகுதியில் இட வேண்டும். இப்போ 5 பெருக்கினால் 25. தொகுதியில் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது, ப்ளஸ் எக்ஸு. தொகுதியை பெருக்கி என்ன பண்ணுறோம்? பகுதியால் பெருக்கி தொகுதியை வைத்து கூட்டி தொகுதியில் போட்டுட்டேன். பகுதியை என்ன செய்யணும்? அப்படியே எழுதிக்கணும். அப்போ பகுதியில் என்ன இருக்குது? 5 இருக்கு. அடுத்து என்ன இருக்குது? பெருக்கல் குறியீடு. அதே மாதிரி இந்த கலப்பு பின்னத்தையும் தகா பின்னமாக மாத்திரம் பகுதியால் பெருக்கி தொகுதியை வைத்து கூட்டி தொகுதியில் இட வேண்டும். அப்ப 3யும் 4யும் பெருக்கினால் 12, 12 3யும் கூட்டினால் 15. பகுதியை நம்ம அப்படியே எழுதிக்கணும். 4 இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? 21. அடுத்த ஸ்டெப் நான் என்ன செய்யறேன்? இந்த 5யும் 15யும் சுருக்கிடுறேன். 5 3 15. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து இருக்கிறத பாருங்க. 25 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 21 அப்படியே போட்டுக்கிறேன். இந்த இடதுபுறம் இருக்கிற 3/4 வலதுபுறம் கொண்டு போகிறேன். அப்ப பகுதியில் இருக்கிறதே தொகுதிக்கு வந்துடும், தொகுதியில் இருக்கிறதே பகுதிக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3யும் 21யும் சுருக்கிறேன். 1 3 3 7 3 21. இப்போ 7யும் 4யும் பெருக்கினால் 28 அப்படிங்கிற நம்பரு வலதுபுறத்தில் கிடைக்குது. இடதுபுறத்தில் என்ன இருக்கு? 25 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 28. நமக்கு எக்ஸினுடைய மதிப்பு தான் தேவைப்படுது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 28 அப்படியே போட்டுக்கிறேன். இடதுபுறம் இருக்கிற 25 வலதுபுறம் கொண்டு போகும் பொழுது பிளஸ்ஸாக இருக்கும் பொழுது வலதுபுறம் போறப்ப மைனஸாக மாறிடும். 28 மைனஸ் 25. 28ல 25 கழிச்சோம்னா வரக்கூடிய விடை 3. அப்ப therefore x ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறதா இந்த கணக்குக்குரிய விடையாகும். x is equal to 3. புரிஞ்சுங்களா?